மாநில கட்சியான திமுகவால் நிறைவேற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பியோருக்கான தக்க பதிலாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரசின் தேர்தல் அறிக்கையானது திமுக வலியுறுத்திய வாக்குறுதிகள் அனைத்தையும் உள்ளடக்கிய அறிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கைதான் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பாராட்டியுள்ளார். 5 தலைப்புகளின் கீழ் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள 25 வாக்குறுதிகளும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஹீரோவாக இருக்கும் என்று அவர் புகழ்ந்துள்ளார். 25 வாக்குறுதிகளும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதிகள், நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள், பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான வாக்குறுதிகள். இந்த தேர்தல் அறிக்கை அகில இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவே இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான நாயகனாக, ஹீரோ ஆஃப் தி எலெக்ஷன் என்று நாம் சொல்லுவோமே, அப்படி இந்த தேர்தலுக்கான நாயகத்துவத்தை பெறும் ஒரு அறிக்கையாக இது அமைந்திருக்கிறது. இதேபோல காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பு தெரிவித்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீட்டு கொள்கை, 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட அம்சங்களை வரவேற்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருப்பது ஏற்கனவே இந்த கோரிக்கையை பலரும் வலியுறுத்தி வந்த நிலையில் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதேபோல் இடஒதுக்கீட்டுக்கான கொள்கை தமிழ்நாட்டில் தான் 69, மற்ற இடங்களில் 50% தான். அது மாற்றி அமைக்கப்படும், திருத்தி அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தினுடைய ஊதியம் 400ஆக உயர்த்தப்படும். நாங்கள் 700 கேட்கிறோம், ஆனால் காங்கிரஸ் அறிக்கையில் 400 என அறிவித்திருப்பது வரவேற்க ஒரு தக்க விஷயம். காங்கிரசின் அறிவிப்புகள் அனைத்தும் நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கல்வியாளர்களும் வரவேற்றுள்ளனர். நீட் தேர்வு மாநிலங்கள் விரும்பினால் மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு முந்தைய ஆண்டுகளைப் போலவே மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டு மாணவர்களை சாதிக்க வைக்கும் என்று தெரிவித்துள்ளனர். இந்த தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக ஒரு வலுவான ஒரு மக்களிடையே ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஏன்னா நிறைய மாணவர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அதாவது நீட்டு விலக்கு அப்படிங்கிறது எஸ்பெஷலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் சைடு, கிராமத்து மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்து. ஏன்னா இன்றைக்கி ஒரு கோச்சிங் சென்டரில் போனால் நிறைய செலவு பண்ணி போன முடிஞ்சால் தான் ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குது. அது அந்த நிலைமையை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக ஸ்கூல் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஈவன் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களோ இல்லை ரூரல் சைடில் படிக்கிற மாணவர்களோ இன்றைக்கி மருத்துவம் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு வரை மாணவர்கள் வாங்கிய கல்விக் கடன் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்புக்கு கல்வியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பால் கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த பலனடைவார்கள் என்று கல்வியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.